ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் சமயத்தில் கொடுக்கப்படக்கூடிய விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் பற்றிய முழுமையான தகவல்கள் பார்க்கலாம். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து முடித்த உடனே தரிசன டிக்கெட்டுக்காக 500 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். மொத்தம் 10,500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய ஒரு டிக்கெட் காஸ்ட் நமக்கு மொத்தமாக 10,500 ரூபாய் வரும். இந்த ஒரு டிக்கெட் மூலமாக விஐபி பிரேக் தரிசனம் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே 10,500 ரூபாய் பே பண்ணணும். 12 வயது குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் நாம் வாங்க வேண்டாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் ரொம்ப பக்கத்தில் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வர முடியும். பொதுவாக மற்ற தரிசன டிக்கெட்டுகள் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்ணுறப்போ துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணுவோம். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் சமயத்தில் துவாரபாலகர்களை தாண்டி சினப்பன திருமஞ்சன அறையையும் தாண்டி ராமர் மேடை அறையை தாண்டி கடைசியாக இருக்கக்கூடிய சயன மண்டப அறைக்கு வரைக்கும் நாம் சென்று பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். சயன மண்டபம் அடுத்து இருக்கக்கூடியது தான் பெருமாளினுடைய கருவறை. இந்த சயன மண்டபத்தினுடைய எட்ஜு வரைக்கும் போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது தான் விஐபி பிரேக் தரிசனத்தினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது ரெகுலராக விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்காக ஃபாலோ செய்யப்படக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். பட் இந்த துவார தரிசன நாட்கள் சமயத்தில் இதில் ஒரு சின்னதாக மாற்றம் செய்வாங்க. திருப்பதி வைகுண்ட துவார தரிசன நாட்களான 2025 ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சில பேர் ஜனவரி 10 தொடங்கி 19 வரைக்கும் ப்ளூ கலரில் காமிக்குதே, அப்போ நிச்சயமாக அது க்ரீன் கலரில் மாறுமா, டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ஓப்பன் பண்ணக்கூடிய தேதி பற்றி இன்னும் டிடிடி எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. டிடிடி அப்டேட் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்கள் சமயத்தில் 10,500 ரூபாய்க்கு பதிலாக ஒரு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கு 10,300 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். டொனேஷன் கொடுத்து முடித்த பிறகு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுவோம். பட் இந்த 10 நாட்கள் சமயத்தில் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு பதிலாக 300 ரூபாய் மட்டும்தான் தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுவோம். ஸோ நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுறனால மற்ற சாதாரணமான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் போலவே நம்முடைய தரிசனமும் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணுவோம். 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்காக பிளான் பண்ணக்கூடியவங்க இந்த பாயிண்ட்டை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சாதாரணமான நாட்களில் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக பெருமாளை நம்ம பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் இருக்காது. விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கியிருந்தாலும் பெருமாள் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணுவோம். சப்போஸ் இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கி நீங்கள் துவார தரிசன நாட்களுக்கு தரிசனத்திற்காக போகலாம். மற்ற தரிசன டிக்கெட்டுகளான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் மாதிரி தான் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கினாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ண முடியுமா? அப்போ எதற்காக நம்ம 10,300 ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். துவார தரிசன நாட்கள் சமயத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கும் வேறு வேறு என்ட்ரியாக இருக்கும். பட் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகிறப்போ எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை எப்பவும் போல் அவங்க தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அவங்கள மட்டும்
மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக வேற யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் போவாங்க. இதே மெத்தட் சாதாரண நாட்கள்லையும் இருக்கும், இந்த துவார தரிசன நாட்கள்லையும் இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசன டிக்கெட்டும் சேர்ந்து கியூவில் போகிறப்போ நிச்சயமாக நமக்கு ஒரு தள்ளுமுள்ளு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டில் போகிறப்போ அந்த மாதிரி எங்கேயுமே நம்மளை தள்ளவும் மாட்டாங்க, சீக்கிரமாக இழுத்தும் விட மாட்டாங்க. நம்ம பொறுமையாக தரிசனம் பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நின்று தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் யாரையுமே எப்போவுமே விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் சமயத்தில் அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம மெதுவாக நடந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கியூவில் ஜாயின் பண்ண நேரத்துலேருந்து தரிசனத்திற்காக போகிற வரைக்குமே சிங்கிள் கியூ தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். எங்கேயுமே தள்ளுமுள்ளு இருக்காது. பொதுவாக வெண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்கு போகக்கூடிய சமயத்தில் மற்ற தரிசன டிக்கெட்டுகள் மூலமாக போகிறப்போ இந்த பாயிண்டில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளுறதும் அதிகமாக இருக்கும். பட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக நீங்கள் எப்போ தரிசனத்திற்கு போனாலும் இந்த இடத்துலையுமே நீட்டாக சிங்கிள் கியூவில் தான் தரிசனத்திற்கு போவாங்க. மெதுவாக நம்ம பொறுமையாக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அப்போ தூரத்துலேருந்து பெருமாளை பார்க்குறப்போ பெருமாள் நமக்கு தெளிவாக தெரிவாரா, பெருமாளை போய் பக்கத்தில் போய் தெளிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் கூட இருந்தாலும் நம்ம பே பண்ணி போகிறோம். பட் இந்த துவார தரிசன நாட்களில் இது போல் மாற்றம் கொண்டு வர்றப்போ பெருமாள் நமக்கு அவ்வளோ பளிச்சுன்னு தெரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரிவார். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக ஏற்கனவே தரிசனம் செஞ்சவங்களுக்கும் தெரியும். நானும் என்னுடைய விஐபி பிரேக் தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் சமயத்தில் கருவறையில் எப்பவும் இருக்கக்கூடிய விளக்கு ஒளியோடு சேர்ந்து ஃபோக்கஸ் லைட்டும் ஆன் பண்ணியிருப்பாங்க. எப்பவும் போல் கருவறை டார்க்காக இருக்காது. இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கருவறை ஃபுல்லுமே பளிச்சுன்னு ஃபோக்கஸ் லைட் போட்டு பிரைட்டாக இருக்கும். ஸோ அப்போது நமக்கு கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்தே பெருமாளினுடைய முகம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம தூரமாக இருந்து பார்த்தாலும் இந்த ஃபோக்கஸ் லைட் வெளிச்சத்தில் பெருமாள் நமக்கு தெளிவாக தெரிவார். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் துவார தரிசனத்திற்காக புக் பண்ணிக்கலாம். பெருமாளை தரிசனம் செஞ்ச உடனேயே இம்மீடியட்டாக துவார தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக போய் வைகுண்ட பிரதட்சணமும் நம்ம செஞ்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் துவார தரிசன நாட்களுக்காக விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டில் பண்ணுவாங்க. மற்றபடி அகாமடேஷன் புக்கிங் எல்லாம் எப்பவும் போல் ஓப்பன் ஆகும். நம்ம தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து அகாமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். மினிமம் 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் புக்கிங் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அகாமடேஷன் ஓப்பன் ஆகாது. அகாமடேஷனுக்குமே தனியாக நம்ம பே பண்ணணும். 1000 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த அகாமடேஷன் அமௌண்ட்டும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். போன வருடம் துவார தரிசன நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக யாராவது தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய தரிசன அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்ற டிவோட்டிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருடம் 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கும் சேர்த்து விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மொத்தம் 20,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஒரு நாளுக்கு 2,000 டிக்கெட்ஸ் என்ற வீதம் மொத்தம் 20,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த துவார தரிசனத்திற்காக இஷ்யூ பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் எப்பவும் போல் அந்த 10 நாட்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃப்லைனில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் வச்சுருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு மட்டும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இந்த வருடம் துவார தரிசனத்திற்கு இதே குவாண்டமில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்களா அல்லது கூடுதல் குறைவாக ஆகுமா என்பது டிடிடி அப்டேட்ஸ் கொடுத்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். சிலர் நாங்கள் இப்போவே அந்த டொனேஷன் ப்ராசஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாமா, டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே டேட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அகாமடேஷன் புக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால கேட்குறீங்க. இப்போவே நீங்கள் டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம் என்பது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட். டிடிடி வைகுண்ட துவார தரிசன நாட்கள் டிக்கெட் புக்கிங் பற்றியும் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றியும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ தேவைப்படக்கூடியவங்க நம்முடைய சேனலினுடைய விஐபி பிரேக் தர்ஷன் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போவும் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், அது கூடவே ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் சேர்த்து நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தனியாகவே புக்கிங் சமயத்தில் நம்ம பார்க்கலாம்.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.